நான் மாம்சத்தை சிலுவையில் அறிஞ்சேன், மாம்சத்தில் சிலுவையில் அறிஞ்சேன். சில பேருக்கு அது பெண் பிள்ளைகள்னு அவ்வளோ ஒரு அற்பமான காரியம். இந்த ஆண் பிள்ளைன்னா அது கடைசி வரைக்கும் கூட இருந்து காப்பாற்றும் அப்படின்றது இவங்க அபிப்பிராயம். அதனால் படிக்கிறப்பவே அதை பிஇ படிக்க வைப்பான், இதை பிகாம் படிக்க வைப்பான், இதை பிஎஸ்சி படிக்க வைப்பான், அதை தொழில்நுட்ப படிப்பை கொடுப்பான். ஏன்னா அது ஒருத்த வீட்டுக்கு போதும், இது இவங்க வீட்டில் இருக்குமா. அது என்ன தான் தொழில்நுட்ப படிப்பை கொடுத்தாலும் அது கட்சியில் அடிப்படை கல்வி தகுதியில் தான் வேலைக்கு போகுது. ஆசீர்வதிக்கப்படல. வஸ்திரம் உடுத்துறது போல தான் சில தகுதி இல்லாத ஜனங்களுக்கு நம்ம தகுதியை ஏற்படுத்துறது. அந்த தகுதியை வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? பாரபட்சமற்ற மனநிலை இருக்கணும். ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்ம சூழ்நிலையை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளை யாரும் நம்மளை நிராகரிக்கிறதை யாரும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன எத்தனை விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. அப்புறம் முழுசாக ஹோல்சேலாக என்ன மற்றவன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ நான் பெரிய தழும்புலையும் தோல்வியிலையும் தழுவி பெரிய தழும்பாகவே மாறிடுது. என்ன அவங்க வஞ்சிச்சிட்டாங்க, என்ன அவங்க கனமீனப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்க, என்ன அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். அவன் சொல்கிறான் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். நான் எங்கே போய் சொல்ல இதை? ஐயா நீ வானான்னு கூட சொல்ல, எனக்கு நீ யார், நான் உன்னை எதுக்கு, நீ யார், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றான். மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து சகித்தார். சிலுவையின் பாட்டை விட பேதுரு சொல்கிறான் எனக்கு தெரியாது, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். அந்த பெயின் எப்படி இருக்கும்? ரபி 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 ஐயா இது மீனுக்கு காசு, வரி கட்ட காசு, நான் ஓடுறேன். திப்புன்னு ஓட்டின மனுஷன் இயேசுக்காக அது ஒரு ஓட்டம் ஓடினது, கால்கள் ஓடினது, உணர்ச்சிவசப்பட்டு செய்கிறது. இதெல்லாம் நாமும் தரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான சம்மந்தமும் இயேசுக்கும் இவர்களுக்கு இல்லை. அறிவிலும் சரி, ஆற்றலையும் சரி, அபிஷேகத்திலையும் சரி, தேவ கிருபையிலையும் சரி, நாம் மட்டும் தரிக்கப்பட்டு கூட சேர்ந்து சுற்றி வந்ததுங்க 12. இதில் இதுங்களுக்கெல்லாம் ஓவர் பில்டப் வேறு. யார் பெரியவன்னு எல்லாம் தோத்தாங்குடிங்க. இதில் யார் நம்பர் 1 0ன்னு கேட்கணும். அதுங்களுக்குள்ளே அது நான் தான் பெரியவன். ஒன்றும் தெரியாதியா. 12 ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி தான். அபிஷேகம் வந்தோன்னே தான் அது விளக்காய் எரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே ஒருத்தன் போய் சேர்ந்துட்டான். உண்மை நிலவரம் சொல்கிறேன். எவ்வளோ கிறிஸ்து சகிச்சிருப்பார். என்ன இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு வந்து நம்ம பேசுகிறோம் கர்த்தரை பற்றி. நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே கர்த்தர் நம்மளை எப்படி சகிச்சிருப்பார்? இதெல்லாம் பூமிக்கு தேவையான உலகமே காரி உமிழ்ந்த பொழுது கர்த்தர் நம்மளை நேசித்து எடுத்துக்கொண்டார். எப்படி சகிச்சிருப்பார், எப்படி ஏற்றுக்கொண்டு இருப்பார், அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு மற்றவங்களை வேறு மாதிரி பார்க்கக்கூடாது.